Good evening, everyone. Shalom. Praise the Lord. I am Teju. I am going to tell Bible verse, both languages, English and Tamil. Matthew chapter 1:21. She will give birth to a son, and you are to give him the name Jesus, because he will save his people from their sins. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். Luke chapter 2 verse 8 to 12. She will give, There were shepherds camping in the neighborhood. They had set night watches over their sheep. Suddenly, God's angel stood among them, and God's glory blazed among them. They were terrified. The angel said, "Don't be afraid. I'm here to announce a great and joyful event that is meant for everybody worldwide. A Savior has just been born in David's town, a Savior who is Messiah and Master. This is what you're to look for: a baby wrapped in a blanket and lying in a manger." லூக்கா 2:8-12. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களிடத்தில் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, "பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குவேன் என்று நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளின் சுற்றி முன்னணியிலே இடத்திற்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்" என்றான்.